இட்லி தோசைக்கு எப்பயும் ஒரே மாதிரி தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னின்னு வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலா, கொஞ்சம் டிஃபரெண்ட்டா புதினால சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கடாயில நல்லெண்ணெய் சேர்த்து சூடானதும் 1 1/2 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 4 வரமிளகா, 4 பல் பூண்டு, 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்து எண்ணெயில நல்லா வதக்கிட்டு, ஒரு தக்காளி பழம் ரெசிபிக்கு உப்பு சேர்த்து தக்காளி மேஷ் ஆன அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு கட் புதினாவை இலையெல்லாம் தனியா எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ தக்காளி கூட சேர்த்து வதக்கிக்கலாம். புதினாவோட கலர் மாற அளவுக்கு வதக்கினா போதும். இதுல இருக்க தண்ணிலாம் இறங்கி வரும். தண்ணி வத்தணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி கலர் மாற அளவுக்கு வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுட்டு ஒரு ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்காக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சட்னி கூட எண்ணெயில் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அப்படியே அதில் கொட்டி மிக்ஸ் பண்ணி விட்டு சுட சுட இட்லி, தோசையில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் புதினா சட்னி ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சாட்டர்டே ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.